அனைவருக்கும் வணக்கம். ஐ ஒடு கு இன் அது கண் என்னும் அவ்வாறென்ப வேற்றுமை உருபு. அப்போ வேற்றுமை உருபு என்ன அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. அது ஐ ஒடு கு இன் அது கண். இது நமக்கு தெரியும். இது இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் இருக்கின்ற அந்த உருபுகளை இங்கே பட்டியலிட்டிருக்கிறார். மொத்தம் 6 வேற்றுமை உருபுகள் இங்கே சொல்லப்பட்டு இருக்கு. இது ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடுது. ஆனால் இதில் எங்கே ஒரு சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி தான். உரையாசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் அல்வழின்னு ஒன்று சொல்கிறாரு இல்லையா, வேற்றுமை அல்வழி 2 சொல்லப்பட்டு இருக்கு. வேற்றுமைக்கு இங்கே உருபு சொன்னதுனால உரையாசிரியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேற்றுமை பெறாதவை அப்படின்னு அந்த உருபுகள் பெறாதவை அப்படின்னு சொல்லி அவை எல்லாமே அல்வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எழுவாய் விழி இதை அல்வழியில் கொண்டு போகிறாங்க. இங்கே தான் ஒரு சிக்கல் வருது. தொல்காப்பியர் காலத்தில் தொல்காப்பியருக்கு வேற்றுமை 8ன்னு சொல்கிறார். உங்களுக்கு இது விரிவாக எங்கே சொல்லப்படும்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமையலில் சொல்வார். சொல்லதிகாரத்துடைய வேற்றுமையலில் தொடக்கத்தில் இது தொடர்பான செய்திகள் அங்கே இடம்பெற்று இருக்கு. தொல்காப்பியரை பொறுத்த வரைக்கும் வேற்றுமை 8. ஆனால் அவருக்கு முன்பு இருந்த காலத்தில் வேற்றுமை 7. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, வேற்றுமை தாமே 7 என மொழிப அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த 8வது வேற்றுமை அவர் ஏற்றுக்கிறதுனால விழிகொள்வதன்கண் விழியொடு 8 அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த அது எது அப்படின்னு சொல்லும்போது பெயர்லேருந்தே தொடக்க அந்த 8 வேற்றுமை என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே பெயர் ஐ ஒடு கு இன் அது கண் விழி என்னும் ஈற்று அப்படின்னு சொல்லி 8ஐயும் வரிசைப்படுத்துகிறார். அப்போது இந்த மாதிரியாக பிரிக்கிறது இருக்கு இல்லையா, எழுவாயும் விழியையும் அல்வழியில் கொண்டு சேர்ப்பது தொல்காப்பியர் காலத்தில் இல்லை. அதனால் இங்கே இது உரையாசிரியர்களுடைய கருத்தை தான் நம்ம கொள்ள முடியும். தொல்காப்பியருக்கு எழுவாயும் சரி விழியும் சரி. சரி, அங்கே பெயர்னு சொன்னாருன்னா பெயர் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா எழுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு அதுக்கு அடுத்து ஒரு நூற்பா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவற்றுள் எழுவாய் வேற்றுமை பெயர் தோன்று நிலையே அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ எழுவாய் வேற்றுமைனே அவர் பயன்படுத்துகிறார். அது எப்படி இருக்குன்னா, பெயர் தோன்று நிலை, பெயர் மட்டுமே அமைந்திருக்கும். எழுவாய் வேற்றுமை பெயர் தோன்று நிலையே அப்படின்னு சொல்கிறார். சரி, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. தொல்காப்பியர் காலத்தில் முன்பு வரை 7, தொல்காப்பியர் காலத்தில் அவர் 8வதையும் சேர்த்து அதை விழியும் சேர்த்து 8 என்கின்ற ஒரு வழக்கத்துக்கு அவர் வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. இது உரையாசிரியர்கள் அவர்களுடைய கூடுதலாக அவர்கள் சொல்லப்பட்ட தகவல். அது ஏன்னா உருபு இல்லாதது எல்லாமே அல்வழி அப்படின்னு அவங்க அப்படி எடுத்துக்கொண்டதுனால ஏற்பட்டது. அதனால தான் நன்னூலில் பார்த்தீங்கன்னா அந்த விழித்தொடர் எழுவாய் தொடர் இதெல்லாம் அல்வழியில் சொல்லியிருப்பார். இது காரணம் இங்கே இளம்பூர்ணர் தொடங்கி வைத்தது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த நூற்பாக்கு மட்டுமான பொருள் அப்படின்னும்பொழுது வேறு ஒன்றும் இல்லை. மொத்தம் 6 வேற்றுமை உருபுகள் இருக்குது. அவை ஐ முதலாக கண் ஈராக உள்ள 2ஆம் வேற்றுமையிலேருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் உருபு பெற்று வரும். அது இங்கே வரிசைப்படுத்தப்பட்டு இருக்குது என்பது தான் இந்த நூற்பாவுடைய கருத்தாக அமைகிறது. நன்றி, வணக்கம்.